வணக்கம். குரலோடு பேசுவோம் திரு குரலோடு பேசுவோம். அதாவது வாழ்க்கையில் புத்திசாலிகள் வாழைக்காயையும் பலாக்காயையும் அப்படியே சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஒரு வாழை தார் இருந்ததுன்னா அது பழுத்திருக்கான்னு பார்த்து அது கனிஞ்சிருக்கான்னு பார்த்து தான் சாப்பிடுவோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த குரல் பேசுகிறோன்னு. ஆமாம், 100வது குரல், 10வது அதிகாரம் இனியவை கூறல்ல 100வது குரல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு. இப்போ மனதார ஒரு இனிமையான ஒரு சொல்றது இருக்கும்போது இன்னாச்சொல் அப்படிங்கிற சங்கடத்தையும் துயரத்தையும் சலிப்பையும் தரக்கூடிய ஒன்று நம்ம சொல்லக்கூடாது. எப்படி எது மாதிரினா, கனி இருக்கும்போது காய் யாராவது எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லியிருப்பார். இது பல நேரங்களில் மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அடுத்தவங்களுக்கு நான் ஏன் பணிஞ்சு போய் அவனுக்கு இவ்வளவு தன்மையாக பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதாவது இது மற்றவர்களுக்காக மட்டும் இல்லை. ஏன்னா நம்ம சொல்கிற சொல் மற்றவங்க கேட்கலாம், கேட்காமையும் போயிடலாம் இல்லையா? ஆனால் நம்ம சொல்கிறது நமக்குத்தான் முதல்ல அது பாதிப்பு தரும் அப்படின்னு பல பேருக்கு புரியறதில்ல. இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் பெரும்பாலான உறவுகள், நண்பர்கள் யாருக்கிட்ட பேசினாலும் பெரும்பாலும் புலம்பல் ரொம்ப அதிகமாக இருக்குது. வேலை எப்படி போயிட்டுருக்குங்கன்னு கேட்டா, என்னங்க அதே கம்பெனியில் தான் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன், என்னத்தை சொல்ல, வேலை புழிஞ்சு எடுக்கிறானு, இவன்ட்டெல்லாம் ஏன்டா வேலை பார்க்குறோங்கிற மாதிரி இருக்குங்க. உடம்பு எப்படி இருக்குது, ஏதோ வண்டி ஓடிட்டுருக்கு, என்னைக்கு நிற்கும்னு தெரியல. சொல்கிறது புலம்புறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இப்போ இருந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்னால், ஒரு 200 ஆண்டுகளுக்கு பின்னால், ஒரு 500 ஆண்டுகளுக்கு பின்னால் எப்போ எடுத்தாலுமே வாழ்க்கையில் ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்களுக்கு, ஒரு வேலை செய்கிறவர்களுக்கு வாழ்க்கை ஒரு சில சங்கடங்களையும் சிரமங்களையும் தான் தந்திருக்கு. அது சுய தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும், இல்லை ஒரு வேலைக்கு இருந்தாலும், அரசு உத்தியோகமாக இருந்தாலுமே. இப்போ அந்த காலகட்டம் மாறுறதில் நமக்கு சில இடங்களில் சௌகரியமாக இருக்கும், சில இடங்களில் சௌகரியம் இல்லாமல் இருக்கும். ஒன்று, நம்ம அந்த இடத்துல இருந்து எப்படி சரியாக இருந்துக்கிறதுன்னு பார்க்குறது. இல்லை அப்படின்னா நான் வேறு இடத்துக்கு மாறுறதுக்கோ இல்லை வேறு தொழில் செய்கிறதுக்கோ நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனால் அந்த புலம்பல் சொல்கிறது இருக்குல்ல, இன்றைக்கி எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு வரைமுறையே இல்லாமல் போயிடுச்சு. பெரும்பாலான விஷயங்கள் ஒரு எதிர்மறையான விஷயங்களாக தான் இருக்குது. இப்போ இதை மற்றவர்களுக்கு சொல்கிறது தனக்கு தான் அது வந்து சேரும். அதனால தான் சொல்லுவாங்க நினைக்க தனக்கும்பாங்க. நினைப்பதே தனக்கு வந்து சேரும்போது, ஏன்னா நம்மளுடைய மரபுலையும் நம்மளுடைய கருமைய பதிவில் ஒவ்வொன்றும் நம்ம சொல்கிறதும் எண்ணமும் செயலும் நமக்கு பதிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ எண்ணமே நமக்கு வந்து ஒரு பதிவை ஏற்படுத்தும் அப்படின்னா, நம்ம சொல்கிற சொல் கட்டாயம் நமக்கு ஒரு பெரிய பதிவை ஏற்படுத்தும். அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மரபணு வரைக்கும் தாக்கம் ஏற்படுத்துங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியலில் எபிஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டாக இருக்கட்டும், சைக்கோ நியூரோ இம்யூனாலஜி அப்படிங்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அதை பற்றி பேசுது. நம்மளுடைய உணர்வும் நம்ம சொல்கிற சொல்லும் செல்ஃப் டாக்னு ஒரு இது இருக்குது. வாட் யூ டாக் வென் யூ டாக் டு யுவர் செல்ஃப். உனக்குள்ளே நீ பேசும்போது அது எந்த அளவுக்கு அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது. இப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம சொல்கிற சொல், எண்ணம், செயல் இது தெளிவானதாக இருக்கணும். ஏன் இது அப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு துன்பத்திலிருந்து விலகணும், வெளியில் வரணும் அப்படின்னா, மலை போல் ஒரு துன்பம் இருந்தாலும், மலை வந்து ஒரு பாறை வந்து நம்ம மேலே மோதினா எப்படி இருக்கும், அதுக்கு பதிலாக அந்த பாறையே மிகப்பெரிய மேகமாக வந்து நம்ம மேலே மோதிட்டு போனால் எப்படி இருக்கும் இல்லை? அதனால தான் முன்னால் ஒரு குரல் நம்ம பார்த்துருப்போம், துன்புருவும் தூவாமையில் ஆகும் யார் மாட்டும் இன்புருவும் இனி சொல்லவர்க்குன்னு. அது மாதிரி இன்னொரு குரல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இனிய உளவாக அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, இந்த இனிமையாக சொல்லணும் அப்படிங்கிறது, அப்படி சொன்னால் என்ன பலன் கிடைக்குங்கிறது இன்னொரு குரல்லையும் சொல்கிறார். 96வது குரல், அல்லவை தேய அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். பாருங்க,
ஒரு இனிய சொல் சொல்லிக்கிட்டு மனதார சொல்லக்கூடிய இனிமையான சொற்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாத சங்கடங்களும் சிரமங்களும் அல்லவை தேயும் குறையுங்கிறார். அறம் பெருகும், நல்ல செயல்கள், நல்ல சிந்தனைகள் இது பெருகும், அதிகமாகும். தேவையில்லாத குறையும், நல்ல செயல் பெருகும். நல்லவை நாடி நம்மளை நாடி வருமா? எப்போ? இனிய சொல்லின். இப்போ அந்த இனிய சொல்லின் இனிமையாக சொல்கிறது அப்படிங்கிறத கட்டாயம் அன்றாடம் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம். யாருக்கிட்டையாவது ஒருத்தட்ட கேட்கும்போது உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லா இருக்கும்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம்ப்பா, நல்லா 100 வயசு ரொம்ப ஆரோக்கியமாக இருன்னு சொல்லி பழகணும். அதை விட்டுட்டு என்னப்பா 40க்கு மேலெல்லாம் இப்போல்லாம் பிபி சுகர் இதெல்லாம் வந்துடுதே, உனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையா, இல்லை வேலை எப்படி போகுதுன்னா வேலை ஏதோ ஓகே பரவாயில்ல அப்படின்னு ஒருத்தர் சொன்னால், இன்றைக்கி நிறைய இந்த ட்ரம்ப் பிரச்சனை மற்ற பிரச்சனைகள் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நிறைய லே ஆஃப் எல்லாம் நடக்குதாமே அப்படின்னு ஒருத்தரை தேவையில்லாமல் அப்படி பேசுறது அவசியமல்ல. நல்ல விதமாக நம்பிக்கை தரக்கூடிய விஷயமாக ஒருத்தருக்கு நாளைக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அது சரியாயிடும்ப்பா, விலகி போயிடும், நல்லா இரு, சந்தோஷமாக இரு அப்படின்னு ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம சொல்கிற பழக்கம் இருந்தால் எல்லோரும் நலமாக இருப்போம். மீண்டும் மற்றொரு காணொளியில். நன்றி, வணக்கம்.